ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இத்தனை நாள் நிராகரித்தாய். இன்றாவது நான் சொல்வதைக் கேள். இப்பொழுதாவது நான் சொல்வதை முழுவதுமாக கேள். நீ உன் துணையை மறந்துதான் ஆக வேண்டும். மறந்துவிடு தங்கமே. நான் எதற்காக அப்படி சொல்கின்றேன்? எதற்காக என் துணையை மறக்க வேண்டும் நான் என்று நான் சொல்கின்றேன். முழுமையாக கேள். உன்னுடைய துணையை நீ மறக்க வேண்டும். ஆனால் அது எளிதல்ல, எனக்கு நன்றாக தெரியும். நீ அவர் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றாய், எந்த அளவிற்கு அவர் உனக்கு வாழ்க்கையில் முக்கியம், அவர் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகிவிடும் என்று அத்தனையும் எனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் நீ அவரை மறந்துதான் ஆக வேண்டும். அவர் உனக்கு பொருத்தமானவர் அல்ல தங்கமே. இப்பொழுது அவரை நீ நினைக்கும் பொழுது உனக்கு இனிக்கத்தான் செய்கின்றது. ஆனால் பின்னாளில் அவர் உனக்கு கசப்பாக மாறிவிடுவார். அப்படிப்பட்ட குணம் படைத்தவர் தான் உன்னுடைய துணை. நான் அவரை எளிதாக மாற்றி விடுவேன். நான் அவரை திருமணம் செய்து கொண்டால் அவரை மாற்றுவதே என் முதல் வேலை என்று நீ வார்த்தைகளால் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாது. நீ திருத்த வேண்டும் என்று நினைக்கலாம், ஆனால் அது முடியாது தங்கமே. ஒருவர் பிறக்கும் பொழுதே ஒரு குணத்தோடு தான் பிறந்திருப்பார். தவறு செய்கிறார் என்று அவருக்கு தெரிந்தும் அந்த தவறை அவரால் செய்யாமல் இருக்க முடியாது. நீ திருத்திவிடலாம் என்று நினைக்கலாம், ஆனால் முடியாது. அப்படி என்றால் உன் வாழ்க்கை அங்கு நாசமாகிவிடும் என்பது உனக்கு புரிகின்றதா? நீ அவரை திருத்த முயற்சி செய்து 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 உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுவாய். ஆனால் அவர் திருந்த பாடு இல்லை. அப்படியே உன் பேச்சு கேட்டு திருந்தினாலும் ஓரளவுக்குத்தான் திருந்த முடியுமே தவிர முழுமையாக அவரால் அவருடைய சுயரூபத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. அதை புரிந்து கொண்டு அவருடைய முன் கோபமே அவருக்கு மிகப்பெரிய பலவீனம். அதனால் இதுவரை அவர் பல நபரை இழந்திருக்கின்றார். இழந்தவர்கள் எல்லாம் விட்டு சென்ற ஒரே காரணம் அந்த முன் கோபம்தான். கோபம் வந்தால் பேசும் வார்த்தைகள் கூட அவருக்கு புரியாது. எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நிதானம் இல்லாமல் செய்யும் செயல்களால் அவர் பாதி பேரை இழந்திருக்கின்றார் அவருடைய வாழ்க்கையில். பின்பு வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்பொழுது நான் உன்னிடம் கூறுவதும் அந்த காரணத்திற்காகத்தான். வாழ்க்கையில் பட்ட அடிகள் பல இருக்கின்றது. இருந்தும் திருந்தாத நபர் நீ சென்று திருந்து விடுவாரா? நீ சென்று மாற்றி விடுவாயா? அதனால் தான் உன்னை சொல்கின்றேன், அவரை மறந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கை எதுவோ அதை பார். அவராக திரும்பி நிச்சயமாக வருவார். அனைத்து கோபதாபங்களையும் விட்டுவிட்டு உன் மீது உண்மையாக அன்பு இருந்தால் உனக்காக மட்டும் அவர் நிச்சயமாக வருவார். அப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்ற முடிவு நீ எடுக்கலாம். ஆனால் இப்பொழுது அவரை மறந்துவிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய முயற்சிகளிலும் நீ ஈடுபடுவதே உனக்கு சிறந்தது. நான் உன் நல்லதுக்காக மட்டுமே எப்பொழுதும் சொல்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!